இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு லேப்டாப்ல பாப்அப் கேமரா, ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார், 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அப்படின்னு எக்கச்சக்க ஃபீச்சர்ஸோட கொஞ்சம் டிஃபரெண்டான ஒரு லேப்டாப்பை ஹானர் லான்ச் பண்ணிருக்காங்க. ஹானர் MagicBook 15 அப்படின்ற இந்த லேப்டாப் தான். இதோட அன்பாக்சிங் அண்ட் ஒரு குயிக்கான ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதனால உங்களுக்கு இந்த பிரைஸுக்கு இந்த லேப்டாப் ஒர்த்தா இல்லையா, இதுல என்ன நிறை இருக்கு, குறை இருக்கு, இதை வாங்கலாமா வேணாமா அப்படின்ற எல்லாத்துக்குமே ஒரு சின்ன ஐடியா கிடைக்கும். HONOR MagicBook 15 இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைமா HONOR ஒரு லேப்டாப் வந்து லான்ச் பண்றாங்க. அதுவும் டிஃபரெண்டான சில ஃபீச்சர்ஸ்லாம் எடுத்துட்டு வராங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இதோட அன்பாக்சிங்கை பார்த்தரலாம். இதான் எனக்கு வந்த பாக்ஸ். ஸோ இந்த பாக்ஸ்க்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா வெறும் லேப்டாப் மட்டும் தான் இருந்துச்சு. சார்ஜரோ அதோட ரீடிங் மெட்டீரியலோ எதுவுமே கிடையாது. ஏன்னா இது ஒரு ரிவ்யூ யூனிட் அப்படின்றதுனால சீக்கிரமே அனுப்பிச்சிட்டாங்க. ஒரு 20 நாளைக்கு முன்னாடியே வந்துருச்சு. அதனால பாக்ஸ்க்குள்ள வேற எதுவும் இல்லை. யூஸ்வலா சில நேரத்தில் இப்படி தான் பண்ணுவாங்க. நீங்க வாங்குறப்ப லேப்டாப், சார்ஜர், ரீடிங் மெட்டீரியல், லொஸ்க்குன்னு எல்லாத்தையுமே சேர்த்து தான் கொடுப்பாங்க. ஸோ இதோட அன்பாக்சிங் அவ்வளவுதான் சிம்பிள். இந்த ரேப்பரை பிரிச்சுட்டு இந்த லேப்டாப்பை எடுக்கலாம். இதான் HONOR MagicBook 15. ரொம்ப ஸ்லிம்மா ஒரு அல்ட்ரா தின்னான டிசைன்ல வந்து கொடுத்திருக்காங்க. சோ இந்த லேப்டாப் பத்தி பார்க்கறப்ப ஃபர்ஸ்ட் இதோட வெயிட், குவாலிட்டி அண்ட் டிசைன். வெயிட் பாத்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோ. இந்த 1.5 கிலோக்கு ஏத்த மாதிரி எங்க வேணா ஈஸியா கேரி பண்ணி எடுத்துட்டு போற மாதிரி இருக்கு. அதனால ரொம்ப காம்பாக்ட்டா வந்து கொடுத்திருக்காங்க. இதோட டிசைன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ப்ரொஃபஷனலா பிளைனா கொடுத்திருக்காங்க. கொச இல்லாம பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு. அண்ட் ஆல்சோ குவாலிட்டி அப்படின்னு பார்க்கறப்ப அலுமினியம் பாடியில தான் ஃபுல்லா வந்து மேக் பண்ணிருக்காங்க. சோ பில் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கு. இதனால ஓவராலா பார்க்கறப்ப அந்த அல்ட்ரா தின் டிசைன் அப்படின்னு சொன்னதுக்கு ஏத்தாப்ல நல்லா பண்ணிருக்காங்க. அடுத்து இந்த லேப்டாப்போட ஒரு பெரிய ஹைலைட் அப்படின்னா பாப்அப் கேமரா. இந்த பாப்அப் கேமராக்கு தான் எல்லாருமே எக்ஸைட்டடா வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனா இது ஆட்டோமேட்டிக் பாப்அப் கேமரா கிடையாது. ஜஸ்ட் நம்ம பிரஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த பாப்அப் கேமரா வெளியே வரும். திருப்பி பிரஸ் பண்ணோம் அப்படின்னா க்ளோஸ் ஆயிக்கிறோம். இதனால என்ன யூஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கே தெரியாம நம்மளோட கேமராவை ஆக்சஸ் பண்ணி சில பேர் ஹேக் பண்ணிலாம் நம்மள பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இல்லாம நம்ம நினைச்சா மட்டும் தான் அந்த கேமரா வந்து யூஸ் பண்ண முடியும். இல்லாட்டி க்ளோஸ்ல தான் இருக்கும். அந்த மாதிரி சொல்றாங்க. அண்ட் ஆல்சோ அந்த வியூவிங் ஆங்கிளும் வீடியோ கால் பண்றப்ப பெட்டரா இருக்கும் அப்படின்னாங்க. நானும் யூஸ் பண்ணி பார்த்தேன். அந்த வியூவிங் ஆங்கிள்லாம் நல்லா இருந்துச்சு. ஆனா கேமரா குவாலிட்டி தான் கொஞ்சம் மொக்கையா இருந்துச்சு. அது எல்லா லேப்டாப்லயும் இருக்கதா, இதுலயும் அதே மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்றத இங்க மென்ஷன் பண்ணிக்கிறேன். சோ அந்த அளவுக்கு கேமரா குவாலிட்டி சிறப்பா இல்ல, சும்மா டிசைனுக்காக கொடுத்திருக்காங்க. ஆனா நல்லா பண்ணிருக்காங்க. இந்த டிசைன் இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததும் கிடையாது, யூஸ் பண்ணதும் கிடையாது. கொடுத்தது நல்ல விஷயம் தான், டிஃபரெண்டா இருக்கு. ஆனா கேமரா குவாலிட்டியும் இன்னும் சூப்பரா கொடுத்திருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அதை மட்டும் பண்ண மறந்துட்டாங்க போல. அடுத்து இதோட இன்னொரு ஹைலைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, போன் மாதிரி இதுல ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்திருக்காங்க. இதோட பவர் பட்டன் தான் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார்ல வந்து ஒர்க் ஆகும். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஆல்ரெடி நான் MacBook Proல யூஸ் பண்ணிருக்கேன். டச் ஐடி கொடுத்திருக்காங்க. ஆனா இது அந்த அளவுக்கு ஸ்லோவாலாம் இல்ல. டச் ஐடி கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும். ஆனா இங்க ஃபாஸ்டாவே அன்லாக் பண்ணுது. உங்களோட கம்ப்யூட்டர் லாகின் பண்ணோம் அப்படின்னா பாஸ்வேர்ட்லாம் போட தேவையில்ல. ஜஸ்ட் உங்களோட ஃபிங்கரை வச்சா போதும், ஆட்டோமேட்டிக்கா அன்லாக் ஆயிரும். சோ ரொம்ப ஃபாஸ்டாவும் அன்லாக் பண்ணுது, ஓரளவு அக்யூரேட்டாவும் அன்லாக் பண்ணுது. சோ அப்படி பார்க்கறப்ப நம்ம போன்ல யூஸ் பண்ற ஒரு ஃபீச்சரை நம்ம லேப்டாப்லயும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை பார்த்து அடுத்தடுத்து நிறைய பிராண்ட்ல கொண்டு வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால இனிமே நிறைய லேப்டாப்ல ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் எதிர்பார்க்கலாம். அடுத்து இந்த லேப்டாப்ல இருக்க இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சார்ஜிங்க்கு டைப் சி போர்ட் கொடுத்திருக்காங்க. டே இதெல்லாம் ஒரு மேட்டரா, எல்லா லேப்டாப்லயும் கொடுக்குறான்டா, இதெல்லாம் ஒரு சீனா பேசுற அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. இதுல 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குன்னாங்க. 1 ஹவருக்குள்ள இந்த லேப்டாப்பை 53% வந்து சார்ஜ் பண்ணிக்கலாமா. ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ளே இந்த லேப்டாப்பை ஃபுல்லா சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. யூசுவலா எல்லா லேப்டாப்புமே ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரத்துல சார்ஜ் பண்ணலாம். சோ இது 2 மணி நேரத்துல கொஞ்சம் டைம் வந்து கம்மியாகுது அப்படின்றாங்க. ஓகே, இந்த மாதிரி ஃபாஸ்டா சார்ஜ் ஆகுது ஓகே. ஆனா இதுல அட்வான்டேஜா பண்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்கேஸ் உங்களோட சார்ஜரை உடைச்சிட்டாலோ தொலைச்சிட்டாலோ என்ன ஆனாலும் நம்மளோட போனோட சார்ஜர் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப அட்வான்டேஜ். தனியா சார்ஜர் வாங்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நம்மளோட போனோட சார்ஜர் வச்சு ஓட்டிக்கலாம். சோ இப்போதைக்கு இவங்க எனக்கு சார்ஜர் அனுப்பல, அதனால என்னால அந்த ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் டெஸ்ட் பண்ண முடியல. அண்ட் ஆல்சோ இந்த லேப்டாப்போட வர சார்ஜர் யூஸ் பண்ணி HONOR ஃபோன்ஸையும் நல்லா சார்ஜ் பண்ணிக்கலாம். எந்த பாதிப்பும் வராதுன்றாங்க. என்கிட்ட HONOR ஃபோனும் இல்ல, இந்த லேப்டாப்புக்கு எனக்கு சார்ஜரும் அனுப்பல, அதனால அதை டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியல. ஆனா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இந்த லேப்டாப்போட சார்ஜர்ல இருக்குன்றாங்க. சோ பேட்டரி யூசேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா 7 மணி நேரம் பேட்டரி வரும்னாங்க. நான் வாயை பொளந்துட்டேன். என்னடா சொல்றீங்க 7 மணி நேரமா அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணி பார்த்தா, நார்மலா ஒரு ஆபீஸ் ஒர்க் பாக்குறீங்க, சும்மா டைப்பிங் சின்ன சின்ன ஒர்க் பாக்குறீங்க அப்படின்னா அந்த நேரங்கள்ல ஒரு 5 மணி நேரம் 5.5 மணி நேரம் வருது. ஆனா நீங்க ஒரு வீடியோஸ் பாக்குறீங்க, ஆன்லைன்ல எப்பயுமே கனெக்ட் ஆயிருக்கீங்க, ஒரு எடிட் பண்றீங்க, கேம் விளையாடுறீங்க அப்படின்னா பாதி 3 மணி நேரம் தான் பேட்டரி லைஃப் இருக்கு. 7 மணி நேரம்ன்றதான் ஓவர் தலைவா. சோ 3 மணி நேரமே இந்த பிரைஸ்க்கு ஓகே தான். ஆனா 7 மணி நேரம்ன்றது சும்மா வச்சிருந்தா இருக்குமோ என்னமோ அப்படி கூட அவங்க மீன் பண்ணி சொல்லி இருந்திருக்கலாம். யூஸ் பண்ணோம், ஹெவியா யூஸ் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு 3 மணி நேரம் தான் பேட்டரி லைஃப் இருக்கு. பேட்டரி லைஃப் நல்லா தான் இருக்கு. இந்த பிரைஸ்க்கு ஓகே தான். எல்லா லேப்டாப்பையும் கம்பேர் பண்றப்போ ஓரளவு நல்லா தான் பண்ணிருக்காங்க. அண்ட் அடுத்து எல்லா லேப்டாப் மாதிரியே தான் 15.6 இன்ச்ல ஒரு ஃபுல் ஹெச்டி பிளஸ் ஐபிஎஸ் டிஸ்பிளே வந்து கொடுத்திருக்காங்க. சோ இந்த டிஸ்பிளேயோட பெசல்ஸ் ஓரளவு கம்மியா இருக்கு. நைட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா அந்த பெசல்ஸே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. இருந்தாலும் பெசல்ஸ் லைட்டா இருக்குதான் செய்யுது. இந்த டிஸ்பிளே பத்தி பேசணும்னா, மூவிஸ் பார்க்க, வீடியோஸ் பார்க்க, வீடியோ எடிட் பண்ண, பார்க்கிறதுக்கு, யூஸ் பண்றதுக்கு எல்லாமே குட். அண்ட் ஆல்சோ கலர்ஸ் நல்லா இருக்கு, பிரைட்னஸ் நல்லா இருக்கு, அண்ட் சேச்சுரேஷன் எல்லாமே ஓகே தான். ஆனா அந்த வியூவிங் ஆங்கிள் பாத்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி கம்பெனி சைடுல சொன்னாங்க. வியூவிங் ஆங்கிள் அந்த அளவுக்கு சிறப்பா இல்ல. சைடுல இருந்து பார்த்தா அப்படின்னா அந்த அளவுக்கு சிறப்பா இந்த டிஸ்பிளே தெரியல. ஆனா அவங்க சொன்னது கொஞ்சம் ஓவர் எக்ஸாஜரேட் பண்ணி சொன்ன மாதிரி இருந்துச்சு. சோ வியூவிங் ஆங்கிள் மட்டும் அந்த அளவுக்கு சிறப்பா இல்ல. மிச்சபடி டிஸ்பிளேயோட
ஸ்பீக்கர் குவாலிட்டி சூப்பரா பண்ணிருக்காங்க. ரொம்ப நேரம் பார்த்தாலும் அந்த அளவுக்கு கண்ணெரிச்சல் அந்த மாதிரிலாம் எந்த இதுவும் இல்லை. ஏன்னா நான் எடிட் பண்ற சில வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதில் தான் இப்போ ரீசெண்டாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஓரளவு நல்லா தான் இருக்கு. அடுத்து இதில் யூஸ் பண்ணிருக்க ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தோம்னா AMD Ryzen 5 கொடுத்துருக்காங்க. கரெக்டான மாடல் நேம் இங்கே போடுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு கேட்டிங்கன்னா Intel i5 8th அல்லது 7th ஜெனரேஷனுக்கு ஈக்குவலாக இருக்கும். இதோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா லைட் யூசேஜ் பண்ணுறீங்க, ஒரு ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா பெருசாக எந்த இஷ்யூ இருக்காது. ஸோ லைட் யூசேஜில் ரொம்ப பக்காவாக இருக்கும். ஒரு வீடியோ எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரீமியர் ப்ரோ, ஆஃப்டர் எஃபெக்ட் இந்த மாதிரி சில விஷயங்களை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ரொம்ப இன்டென்சிவாக யூஸ் பண்ண முடியாது. லைட்டாக ஓரளவு மீடியமாக யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டரிங் ஸ்பீடே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8 நிமிஷம் வீடியோ ரெண்டர் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரத்தில் 20 நிமிஷம் ஆச்சு. அப்படி பார்க்குறப்போ ஓரளவு பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. கேமிங் அந்த அளவுக்கு ட்ரை பண்ணல. ஸோ ஒரு கேம் தான் அடிக்கடி நான் விளாட்ற கேம், அந்த கேம் மட்டும் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருந்தேன். இந்த கேம் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு, இந்த கேம் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. ஸோ எத்தனை பேர் ஞாபகம் வச்சிருக்காங்க அப்படின்றத நானும் தெரிஞ்சுக்கிறேன். இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான கேம், அதனால தான் இப்போ வரையுமே நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப இன்டென்சிவான கிராஃபிக்ஸ் கேம்லாம் என்னால் விளாண்டு பார்க்க முடியல. நிறைய வேலை, நிறைய வீடியோஸ் இருந்ததுனால அதை மட்டும் ஸ்கிப் பண்ண வேண்டிய இருந்துச்சு. ஸோ எடிட்டிங் பண்ணி பார்த்தேன், ஹெவி பர்ஃபார்மன்ஸ்ல யூஸ் பண்ணி பார்த்தப்ப நல்ல பர்ஃபார்ம் பண்ணுச்சு. ஸோ இந்த பிரைஸுக்கு ஓகே, நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது. அண்ட் ஆல்சோ இதில் எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருந்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டர் போட்டப்பையும் சரி, வீடியோ எடிட் பண்றப்பையும் சரி, ஹீட்டிங் இஷ்யூவை அந்த அளவுக்கு நான் ஃபீல் பண்ணல. யூஸ்வலா எந்த லேப்டாப்ல நான் எடிட் பண்ணாலும் கண்டிப்பா ஹீட்டிங் இஷ்யூ இருக்கும். என் MacBook Proல கூட இருக்கு. ஆனா இங்க ஹீட்டிங் இஷ்யூ அந்த அளவுக்கு நான் ஃபீல் பண்ணல. சோ அந்த வகையில பர்ஃபார்மன்ஸ் இந்த லேப்டாப்ல நல்லாவே இருக்கு. தென் இந்த ப்ராசஸர் ரன் ஆகிறதுக்கு எடுத்துக்கிற ஸ்டோரேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 8GB RAM 256GB SSD கொடுத்திருக்காங்க. SSD ஓகே தான், ஃபாஸ்டா தான் இருக்கும். ஆனா அவன் போன்லயே 512 1TB போயிட்டு இருக்கான். இப்போ போயிட்டு 256 அப்படின்றது எந்த அளவுக்கு பத்துன்னு தெரியல. அட்லீஸ்ட் 512 கொடுத்துருக்கலாம். மிச்ச கம்பெனி சில பேர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சோ அதை கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இன்னுமே பெட்டரா இருந்திருக்கும். இருந்தாலும் ஓகே தான், 256 கொடுத்திருக்காங்க. இதுல எனக்கு இருக்க ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, ரேமையும் ரோமையும் இன்க்ரீஸ் பண்ண முடியுமா அப்படின்றது எனக்கு தெரியல. இன்கேஸ் முடியும் அப்படின்னு தெரிஞ்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல அப்டேட் பண்றேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. அடுத்து இந்த டிஸ்ப்ளே கீழே பாத்தீங்கன்னா கீபோர்டு. இந்த கீபோர்டு யூஸ் பண்றதுக்கு நல்ல ஸ்மூத்தா இருக்கு. இந்த கீபோர்டுக்கு நடுவுல தான் அந்த பாப்அப் கேமரா ஒளிஞ்சிருக்கு. கரெக்டா இங்க கொடுத்திருப்பாங்க. சோ இந்த மாதிரி பிரஸ் பண்ணோம்னா வெளியே வரும், திருப்பி பிரஸ் பண்ணோம்னா உள்ள போய்க்கிறோம். அது கீழே பாத்தீங்கன்னா மவுஸ். இந்த மவுஸ் பேட பத்தி சொல்லணும் அப்படின்னா எல்லா லேப்டாப்ல இருக்க அதே கெஸ்டஸ் இந்த மவுஸ் பேட்லயும் கொடுத்திருக்காங்க. சில நேரங்கள் அந்த மவுஸ் பேடை யூஸ் பண்றப்ப கிளிக் ஆக மாட்டேங்குது. அந்த சென்சிட்டிவிட்டியும் அந்த அளவுக்கு இல்ல. அங்கங்க போய் சில நேரங்களில் ஹேங் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ஸோ இந்த மவுஸ் பேட் மட்டும் அந்த அளவுக்கு சிறப்பா இல்ல. கீபோர்டு ஓகே, சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஆனா அந்த அளவுக்கு மவுஸ் பேட் எனக்கு அந்த அளவுக்கு யூஸ் பண்றதுக்கு நல்லா இல்ல. அடுத்து இந்த லேப்டாப்போட போர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சைடுல டைப் சி போர்ட், 3.0 USB போர்ட் அண்ட் HDMI போர்ட் கொடுத்திருக்காங்க. இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா ஒரு 2.0 USB போர்ட் அண்ட் 3.5mm ஜாக் போர்ட்டும் கொடுத்திருக்காங்க இயர்ஃபோன் யூஸ் பண்றதுக்கு. மிச்சபடி நம்ம வந்து மெமரி கார்டு போடுற மாதிரியோ இல்ல ஈத்தர்நெட் கனெக்ட் பண்ற மாதிரியோ எந்த வித ஆப்ஷனும் கிடையாது. ஸோ இன்டர்நெட்ல கனெக்ட் பண்ணணும்னா வைஃபைல கனெக்ட் பண்ணிக்கலாம், அது கூட ஓகே தான். ஆனா அட்லீஸ்ட் ஒரு மெமரி கார்டு போர்ட் கொடுத்துருக்கலாம். ஏன்னா எடிட்டிங்லாம் வேணும் அப்படின்னா அப்பப்போ டக்கு டக்குன்னு சொருகிட்டு காப்பி பண்றதுக்கு ஈஸியா இருந்திருக்கும். அதை கொடுக்காது, எனக்கு ஒரு சின்னதா தெரியுது. அண்ட் ஆல்சோ இந்த டைப் சி போர்ட்ல பார்த்தோம் அப்படின்னா சார்ஜ் மட்டும் இல்ல, டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். அதுக்கான சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. அடுத்து இந்த லேப்டாப்ல விண்டோஸ் 10 நம்மளுக்கு இன்ஸ்டால் பண்ணியே கொடுத்துறாங்க. அதனால தனியா OS வாங்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது, இன்ஸ்டால் பண்ணியே வந்துருது. அண்ட் அது கூடவே இதுல ப்ளூடூத் சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. அண்ட் அது கூடவே HONOR MagicLink அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் இதுல வந்து அவைலபிளா இருக்கு. இதனால என்ன யூஸ் அப்படின்னா உங்கள்கிட்ட HONOR போன், ஒரு குறிப்பிட்ட HONOR போன் வந்து சொல்லியிருக்காங்க அதுல NFC இருக்கணுமா, அப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆப்போட கனெக்ட் பண்ணி ஈஸியா பேர் பண்ணிக்கலாமா, டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்றது அப்படினால ஈஸியா பண்ணிக்கலாமா. அண்ட் ஆல்சோ உங்களோட மொபைல் ஸ்கிரீனை இங்க வந்து கொண்டு வந்துக்கலாம் அப்படின்றாங்க. இந்த மாதிரி சில விஷயத்தை வந்து பண்ணிக்கிற முடியுன்றாங்க. என்கிட்ட HONOR போன் கிடையாது, அது NFC இருக்கு, HONOR போன் என்கிட்ட இல்ல. சோ அதனால என்னால் ட்ரை பண்ணி பார்க்க முடியல. சோ இன்கேஸ் வாங்குறீங்க, உங்கள்கிட்ட HONOR போன் இருக்கு அப்படின்னா நீங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்றத நீங்களே வந்து சொல்லுங்க. இப்போதைக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் ஸ்பீக்கர் குவாலிட்டி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அடியில வந்து கொடுத்திருக்காங்க. யூசுவலா எல்லாருமே சைடுல கொடுப்பாங்க, ஆனா இவங்க வந்து அடியில கொடுத்திருக்காங்க. சோ அடியில கொடுத்ததுனால என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு வீடியோ பாக்குறீங்க இல்ல படம் பாக்குறீங்க அப்படின்னா நீங்க ஒரு கையில வச்சோ மடியில வச்சோ பாக்குறீங்க அப்படின்னா அந்த நேரங்கள்ல அந்த ஆடியோ குவாலிட்டி அந்த அளவுக்கு ஃபீல் பண்ண முடியல. நீங்க தரையில வைக்கிறப்ப தான் அந்த ஆடியோ தரையில பட்டு நல்லா கேக்குது. மிச்ச நேரங்களில் ஒரு அவசரத்துக்கு கையில எடுத்து யூஸ் பண்றோம் அப்படின்னா அந்த அளவுக்கு ஆடியோ குவாலிட்டி நல்லா இருக்காது. யூஸ் பண்ண மாட்டோம் இந்நேரமும் கையில, இருந்தாலும் தரையில வச்சாதான் ஆடியோ குவாலிட்டி ஓரளவு நல்லா இருக்கு. ஓரளவு லவுடா இருக்கு, ரொம்ப லவுடாலாம் இல்ல, லவுடா டீட்டெயிலா கேக்குது. அண்ட் கடைசியா அது எல்லாத்தையுமே சேர்த்து இந்த லேப்டாப்புக்கு 1 year டொமஸ்டிக் வாரண்டி வந்து கொடுக்குறாங்க. அதாவது இந்தியாக்குள்ளே அந்த வாரண்டி இருக்குன்றாங்க. சோ இதுல எனக்கு என்ன கேள்வி இருக்கு அப்படின்னா, சர்வீஸ் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு தெரியல. HONOR போன்ஸ்க்கு அண்ட் Huawei போன்ஸ்க்கு நல்லா இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா லேப்டாப்புக்கு எந்த அளவுக்கு இருக்குன்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா ஒரு லேப்டாப் அப்படின்னு வர்றப்ப நல்ல காஸ்ட் போட்டு எடுக்கிறோம், அதுக்கேத்தாப்புல சர்வீஸ் கண்டிப்பா இருக்கணும். அது எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத மேபி நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு என்னோட ஃபீட்பேக் கூட கமெண்ட்ஸ்லயோ இல்ல டிஸ்கிரிப்ஷன்ல அப்டேட் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். இப்போ இதோட பிரைஸ் அப்படின்னு பாக்குறப்ப 42,990 ரூபாய்க்கு வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ரவுண்டா பாத்தீங்கன்னா 43,000.
ரூபாய். இந்த 43,000 ரூபாய்க்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப பார்த்தது எல்லாமே அதிகமா பாசிட்டிவ் பார்த்தோம். நெகட்டிவ் எனக்கு பிடிக்காத சில விஷயங்கள் என்னென்னு சொல்றேன். அதை பேஸ் பண்ணி வாங்கலாமா வேணாமா அப்படின்ற முடிவை நீங்களே எடுங்க. சோ இந்த லேப்டாப்பை நான் யூஸ் பண்ண வர எனக்கு பிடிக்காத விஷயம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதோட ஸ்டோரேஜ் 256 GB SSD தான் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு நிலைமைக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி போன்லேயே 512 1 TB அப்படின்னு போறாங்க. லேப்டாப்ல எந்த அளவுக்கு பத்துன்னு தெரியல. ஏன்னா இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களா இந்த வீடியோ ஃபுல்லா எடுத்து எடிட்டிங் போறதுக்கு முன்னாடி ரா ஃபுட்டேஜ் மட்டும் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 150 வந்து 200 GB இருக்கும். ஒரு ப்ராஜெக்ட் மட்டுமே 200 GB அப்படின்னா மிச்ச எல்லா ப்ராஜெக்ட்டும் நாங்கள் என்ன பண்ணுவோம்? ஸோ அந்த மாதிரி நேரங்களில் ஸ்டோரேஜ் ஒரு சின்ன பஞ்சாயத்தா இருக்கு. அட்லீஸ்ட் 512 GB கொடுத்துருக்கலாம் அப்படின்னு தோணுது. அது போக இந்த லேப்டாப்புக்குள்ள அந்த ஸ்டோரேஜ் இன்க்ரீஸ் பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்கா அப்படின்றத தெரியல. அதையும் கன்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். அதையும் டிஸ்கிரிப்ஷன்ல வேணா அப்டேட் பண்றேன். அண்ட் ஆல்சோ ரெண்டாவது பாத்தீங்கன்னா டிஸ்பிளேல வியூவிங் ஆங்கிள் அந்த அளவுக்கு சிறப்பா இல்ல. ஸோ நான் கண்டுக்கிற மாட்டேன். ஆனாலுமே அவங்க சொன்னது நல்லா இருக்குன்னாங்க. ஆனா இங்க எனக்கு அந்த அளவுக்கு சிறப்பா தெரியல. மூணாவது மவுஸோட சென்சிட்டிவிட்டி அப்பப்ப கிளிக் ஆக மாட்டேங்குது. அப்பப்ப அதோட சென்சிட்டிவிட்டி அந்த அளவுக்கு சிறப்பா இல்ல. சில நேரங்களில் மட்டும், அடிக்கடி கிடையாது, அப்பப்ப எப்பயாவது வந்து இந்த இஷ்யூ இருந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இஷ்யூ மட்டும் இந்த லேப்டாப்பை நான் யூஸ் பண்ண வர நான் ஃபீல் பண்ணேன். ஸோ இதெல்லாம் பெரிய இஷ்யூவா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இதே பிரைஸ்ல எல்லாரும் என்னென்ன விஷயங்கள் கொடுக்குறாங்களோ அதே தான் இவங்களும் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா பாப்அப் கேமரா, 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், டைப் சி போர்ட், அண்ட் அது கூடவே அல்ட்ரா தின் டிசைன், ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார் அப்படின்னு கொஞ்சம் டிஃபரெண்டா எடுத்துட்டு வந்திருக்காங்க. அப்படி பார்க்குறப்போ ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ இப்போ இதுல இருக்க பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன அப்படின்ற எல்லாமே ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதை பேஸ் பண்ணி இந்த லேப்டாப்பை வாங்கலாமா இல்ல வேணாமா அப்படின்ற முடிவை நீங்களே எடுத்துக்கோங்க. இது உங்க கையில விட்டுறேன். ஆஸ் அ ரிவ்யூவரா என்னோட ஃபீட்பேக்கை உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். வாங்குறது வாங்காது உங்களோட இஷ்டம் தான். ஸோ இந்த லேப்டாப் பத்தி வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கேளுங்க. அதே மாதிரி என்ன பிரைஸ்ல உங்களுக்கு லேப்டாப்போட ரிவ்யூ வேணும் அப்படின்னு சொல்லுங்க. ரொம்ப நாளா கேட்கிறேன். ஸோ என்னால் முடிஞ்ச வரை அதை வாங்கி போடுறதுக்கு ட்ரை பண்றேன். ஸோ எத்தனை பேர் என்ன பிரைஸ்ல சொல்றாங்க அப்படின்றத நானும் பார்க்குறேன். ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, நான் பேசுனது ஹானஸ்டா இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி லேட்டஸ்ட் கேஜெட்ஸோட வீடியோ எல்லாத்தையுமே மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கீழே ஒரு பெல் ஐகான் இருக்கா, அதை பிரஸ் பண்ணி ஆல் அப்படின்றத மறக்காம பண்ணிக்கோங்க. சரியா நோட்டிஃபிகேஷனும் போக மாட்டேங்குது. இதை பார்த்து ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னா ஸோ நீங்க எல்லா வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஸோ லேப்டாப் வாங்கணும், ஒரு டிஃப்ரெண்டான ஒரு லேப்டாப் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரிலாம் ஒரு லேப்டாப் இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு வாங்கலாமா வேணாமா அப்படின்றத அவர் முடிவு எடுத்துக்கிட்டோம். இதே மாதிரி ஒரு செம்மையான ப்ராடக்ட்டோட அடுத்த வீடியோவில் உங்களுக்கு பார்க்குறேன். நன்றி.